Hello, commerce students. Welcome to 100 Learning. ஸோ நம்மளோட எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். திஸ் இஸ் நத்திங் பட் 2024ல நம்மளுக்கு நடந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன். இது ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான், பட் இட் டிஃபர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, புக் இன்சைடு இருக்கா இல்ல புக் பேக்ல மட்டும் தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். திஸ் இஸ் காமன் ஃபார் போத் 11 and 12 ஸ்டாண்டர்ட். ஸோ நான் எடுத்துட்டு வந்திருக்க சப்ஜெக்ட் வந்து நம்மளோட ஃபேவரட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இருக்கிறது வந்து 21 மார்க்ஸ், 20 into 1 21 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கிளி பச்சை கலர்ல எழுதியிருக்கு. சாப்டர் 1 எல்லாமே சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் சாப்டர் 2ல இருந்து நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின் அண்ட் இதே மாதிரி so on and so forth. நம்மளோட போர்ஷன் வந்து as of now 6 chapters சொல்லியிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு 6 சாப்டர்ஸ் இருக்கு அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு 8 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேசிஸ்ல உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. 20 into 1 is equal to 21 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுல ஏதாவது கிரிட்டிக்கல் இருக்கா, ஐ மீன் புக் இன்சைடு எதுவும் இருக்கா, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2024 கொஸ்டின் பேப்பர்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்மளுக்கு புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நம்மளோட அந்த ரெடி ஆகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகணும். புக் இன்சைட்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, போத் 11 and 12th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அதை தாண்டி உங்களுக்கு எல்லாமே புக் பேக்ல இருந்து அப்படியே வரிசையா ஒரு லெசன்ல இருந்து 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் கான்ஸ்டிடியூட் 14 மார்க்ஸ் which are of 7 questions which carries 2 marks each. இதுலயுமே நம்மளுக்கு வந்து 7 questions ஏதாவது நீங்க ஆன்சர் பண்ணா போதும் அப்படிங்கிற பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. and only one question is compulsory category அப்படின்னு. சோ இதுல பாருங்க எல்லாமே தியரியில உங்களுக்கு ஒரு 3 questions கேட்டிருக்காங்க வரிசையா 3 சாப்டர்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறமா 2 சம்ஸ் வந்து எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாப்டர் 1 and 2. ஸோ ஆல்வேஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்பி போகாதீங்க, கோ வித் எக்ஸசைசஸ் ஆல்சோ. 3 சாப்டர்ல எக்ஸசைஸ் தான் கேட்டிருக்காங்க அண்ட் 3rd சாப்டர்ல இருந்து again we have another ஒரு தியரி கொஸ்டின். this is not third, actually super profit is 4th chapter. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இல்லஸ்ட்ரேஷன் 16 ஃப்ரம் சாப்டர் 5 அண்ட் 30th கொஸ்டின் ஆல்சோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு நம்மளுக்கு. இல்லஸ்ட்ரேஷன் ஃப்ரம் சாப்டர் 4 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, பட் யூஸ்வலி இப்படி இருக்குமா அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்பிள் இப்படி இருக்காது. ஆல் தி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் நம்மளோட பார்ட் 3ல நம்மளுக்கு மொத்தம் 21 மார்க்ஸ் இருக்கு அண்ட் இதுலயுமே நீங்க 7 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணா போதும். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. எப்படி பார்ட் 2ல கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே பார்ட் 3ல வந்து 40th நம்பர் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் டவுன், இங்கேயுமே 3 மார்க்ஸ்ல தியரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ நெவர் எவர் ஸ்கிப் தியரி. ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு சென்டம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தியரி ஆல்சோ. ஸோ இதுல பாருங்க எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு அண்ட் ப்ராபப்ளி இங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம் இருக்கு அண்ட் அகைன் இங்க ஒரு எக்ஸசைஸ் சம் இருக்கு. ஸோ ஈக்குவலண்டா தான் இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் தான் வருது இல்ல எக்ஸசைசஸ் மட்டும் தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியல. ஓரளவு வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸசைஸ் அப்படியே மாத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு அண்ட் ஹியர் ஆல்சோ நடுவில் நம்மளுக்கு அப்பப்ப இந்த தியரி ஃபோக்கஸ்டும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க which is from அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் சாப்டர் 5ல இருந்து கேட்டிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? we used to do revaluation, அதுக்கப்புறமா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம், இல்லைன்னா வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா எவ்வளவு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தது குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆளுக்குன்னு எவ்வளோ வந்து நம்ம அவங்களுக்குன்னு பிரிச்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அட்மிஷன் ஆகும்போது எவ்வளவு பிரிச்சு தருமோ அதை வந்து பிரிச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, 5 to 6 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ தியரி நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய திஸ் இஸ் ஃப்ரம் ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஷியோர் அபவுட் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னா ஒரு தியரி கொஸ்டின் எழுதிட்டு தாராளமா மார்க்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 40th கொஸ்டின் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 4 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சாப்டர்ல இருந்தும் மொத்தம் நம்மளுக்கு 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அந்த சாய்ஸ் நம்மளுக்கு வந்து இல்ல, அந்த பார்ட் 2 and பார்ட் 3 மாதிரி கிடையாது. கான்ஸ்டிடியூட் மொத்தம் 35 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ராஜு டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாப்டர் 1ல இருந்து எக்ஸசைஸ் சம் ஒன்று கேட்டிருக்காங்க அண்ட் எய்தர் ஆர் சாய்ஸ்ல இருக்கிற ரெண்டுமே நோட் டவுன் போத் பிலாங்ஸ் டு எக்ஸசைஸ் கேட்டகரிப்பா. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கேட்கல, எக்ஸசைஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா again you are getting chapter 1 and chapter 4 but illustration sums, both illustration sums, right? இதுக்கப்புறமா again ஒரு illustration ஒரு exercise sum கேட்டிருக்காங்க from chapter 4 and chapter 5.
அண்ட் லாஸ்ட் பேஜ் நம்மளோட சாப்டர் 5ல இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் சம் கேட்டிருக்காங்க அண்ட் சாப்டர் 3ல இருக்கிற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க எதுல ஷியரா இருக்கீங்களோ மேக்ஸிமம் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி அட்டன் பண்ண பாருங்க. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம பார்த்து ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருப்போம். எக்ஸசைஸ் பண்ணி அதுல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அண்ட் சம் பிளேசஸ்ல நீங்க வந்து டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ வித் த மோஸ்ட் ஷியர் கொஸ்டின்ஸ் யூ நோ. உங்களுக்கு இதுதான் தெரியும் அப்படின்னா அதுக்கே தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க ரிஸ்க் எடுத்து இல்ல 4-5 பாக்ஸஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, ஒரு கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ரிவாலுவேஷன் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி 4-5 பாக்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கிற சம்ஸை மேக்ஸிமம் சூஸ் பண்ண வேணாம். அது நம்மளோட டைமை பிடிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுல இல்லஸ்ட்ரேஷன் 4 அண்ட் சாப்டர் 6ல இருந்து கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி கொஸ்டின். ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ரிவாலுவேஷன் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின், பட் இங்க லக்கிலி அதை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் 22 ஃப்ரம் சாப்டர் 3. ஸோ 20க்கு மேலே நம்மளுக்கு தெரியும் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சம். ஈஸியா அப்ப நீங்க வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரியை ரிவாலுவேஷனும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களோட டைமை சேவ் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கப்புறமா ஸோ ஹியர் ஒரு ரீவேல்யூவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. சாப்டர் 6ல இருந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு சாய்ஸ்ல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் சாப்டர் 4ல இருந்து எக்ஸசைஸ்ல ஒரு சம் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க தியரி படிக்கலன்னா நீங்க தப்பிக்கவே முடியாது. பிகாஸ் 2 கொஸ்டினுமே தியரியாவே கேட்டு முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தியரிக்கும் கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா தியரி கான்ஸ்டிடியூட் மேஜர் பார்ட் இன் யோர் கொஸ்டின் பேப்பர். அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸையும் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அண்ட் கமெண்ட் பிலோ இஃப் யூ know something and if you need something from 100 learning side, உங்களுக்கு என்னென்ன வேணும், you want some inside questions or you want some ஒரு ஃபைல் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு ஃபைல் வேணும், இல்லை வந்து எனக்கு ஃபார்மேட் வேணும், இந்த சம்மோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும், நெக்ஸ்ட் லைவ்ல இதை கொண்டு வாங்க, tell me something, I'll bring that for you. Thank you so much.